மக்கள் முறையாக பயன்படுத்தினால் பெரும் நன்மைகளை பெறக்கூடிய வகையில் பல அரசு திட்டங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் PM சூர்யா கார் இலவச மின்சார திட்டமாகும். மத்திய அரசின் PM சூர்யா கார் திட்டத்தின் மூலம் வீட்டின் மாடியில் சோலார் பேனல் மாதம் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். இத்திட்டத்திற்கு மத்திய அரசு சுமார் 78,000 ரூபாய் வரை மானியம் வழங்குகிறது. இதன் மூலம் மின் கட்டணத்தை சேமிப்பதுடன் உங்கள் பயன்பாட்டிற்கு போக மீதமுள்ள உபரி மின்சாரத்தை அரசாங்கத்திடமே விற்று வருமானமும் ஈட்ட முடியும். மத்திய அரசின் PM சூர்யா கார் திட்டத்தில் அதிகபட்சம் 78,000 வரை மானியம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் எல்லோருக்கும் 78,000 கிடைக்காது. அவர்கள் தேர்வு செய்யும் சோலார் பேனல் திறன் பொறுத்து மாறும். 78,000 மானியம் சோலார் சிஸ்டம் அளவுபடி கிடைக்கும். 1 கிலோவாட் போடும்போது 30,000, 2 கிலோவாட் போட்டால் 60,000, 3 கிலோவாட் அல்லது அதற்கு மேல் என்றால் அதிகபட்சமாக 78,000 ரூபாய் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. இந்த திட்டத்திற்கு பொதுவாக தேவைப்படும் தகுதிகளாக அரசு நிர்ணயித்திருப்பது சொந்தமாக தனி வீடு இருக்க வேண்டும், விண்ணப்பதாரர் பெயரில் மின் இணைப்பு இருக்க வேண்டும், மொட்டை மாடியில் பேனல்கள் அமைக்க தேவையான இடவசதி இருக்க வேண்டும், ஆதார் அட்டை மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட வங்கி கணக்கு அவசியம், விண்ணப்பதாரர் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும். வணிக கட்டிடங்களுக்கு இம்மானியம் பொருந்தாது. தேசிய சோலார் போர்ட்டலில் பதிவு செய்து மின் இணைப்பு விவரங்களை சமர்ப்பிக்கவும், அரசு அங்கீகரித்த விற்பனையாளரை தேர்வு செய்து சோலார் பேனல்களை பொருத்தவும், நிறுவிய பின் அதிகாரிகளின் ஆய்வு ஒப்புதல் பெற்றவுடன் மானிய தொகை நேரடியாக உங்கள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். மாதம் 300 யூனிட் வரை ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். மின்கட்டண பில் குறையும். 5 to 7 வருடத்திற்கு முதலீடு மீட்பு ஆகும். சோலார் பேனல் அளவு அமைக்க தேவையான முழு தொகை மற்றும் நீங்கள் செலுத்த வேண்டிய சராசரி விலை மற்றும் கிடைக்கும் மானியம் பற்றிய விவரங்கள். 1 கிலோவாட் 90,000 முதல் 1,10,000 வரை மானியம் 30,000. 2 கிலோவாட் 1,50,000 லட்சம் முதல் 1.8 லட்சம் வரை 60,000 மானியம். 3 கிலோவாட் 2 லட்சம் முதல் 2.4 லட்சம் வரை 78,000 மானியம். தமிழ்நாட்டில் பொதுவாக சாதாரண வீட்டுக்கு போதுமான 3 கிலோவாட் சிஸ்டம் தான் அதிகம் போடுகிறார்கள். சில வங்கிகளை அணுகினால் இதற்கு கடன் வசதியும் தருகிறார்கள். சோலார் திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது. அவற்றை பார்க்கலாம். அரசு போர்ட்டலில் விண்ணப்பிக்காமல் நேரடியாக விநியோகஸ்தருக்கு ஆர்டர் தருவது, அரசின் அங்கீகாரம் பெற்ற விநியோகஸ்தரை தேர்வு செய்யாதது, மின் இணைப்பு ரசீது, ஆதார் மற்றும் வங்கி கணக்கில் உள்ள பெயர்கள் ஒரே மாதிரியாக இருப்பதை உறுதி செய்யவும், தவறானதாக இருப்பது போன்றவற்றால் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம்.